அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். என்னுடைய உறவுகளே, என்னுடைய நண்பர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய பெரிய விஷயம் என்னென்னா ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எந்த இடத்துலையும் ஸ்பாயில் ஆகாமல் அதை அதிகப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. உங்களுக்கு எந்த இடத்துல நம்பிக்கை குறையுதோ அந்த இடம் நமக்கு ஒரு வீக்காக ஆகக்கூடிய நேரம். அங்கே நம்ம உடனே உஷாராயிடணும். நம்ம உடனே இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நமக்கு நம்பிக்கை குறையும் பொழுது நம்ம உடனடியாக பயந்துடுறோம். அந்த பயம் நம்ம எண்ணத்தில் கூட இருக்கவே கூடாது. நம்பிக்கை குறையும் பொழுது தைரியம் வரணும். ஒரு கடன் வாங்கிட்டீங்க, நீங்கள் தான் அடைச்சாகணும், வேறு யாரும் அடைக்க முடியாது. வீடு கட்டிட்டீங்க, பாதி வீடு நீங்கள் தான் கட்டியாகணும், வேறு யாரும் அதை ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருத்தவங்களை திட்டிட்டீங்க, அதனால் பிரச்சனை வந்துடுச்சு, நீங்கள் தான் மன்னிப்பு கேட்டாகணும். ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டோம், நாம் தான் அதுக்கு சால்வ் தேடணும், சரண்டர் ஆகணும், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு உதவி கிடச்சிடாதா, இந்த கடன் எப்படியாவது அடைஞ்சிடாதா அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய சம்பாத்தியம் நமக்கு தெரியும், இவ்வளோ தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு தெரியும், அதுக்கு மேலே சம்பாதிக்க வராது. ஆனால் கடன் அதிகமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் நம்மள்கிட்ட இருக்கும். ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு நேராக அது கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் காலம் நமக்கு சில நேரங்களில் கொடுக்குற செய்தி. உறவுகளே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நமக்கு யாருமே மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு பெரிய சங்கடத்தை கொடுப்பாங்க. அவங்களே நம்மளை சிரமப்படுத்துவாங்க, வருத்தப்படுத்துவாங்க. அதில் தான் நம்ம முதல்ல கற்றுக்கணும். அப்புறம் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர் வாழ்க்கை, பொதுமக்களை, நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம தொழில் பண்ணுற இடம், இதில் சில அனுபவங்கள் கிடைக்கும். அவர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. இதை தாண்டி நம்மளால் நம்ம கொஞ்சம் இரக்க குணப்படுவோம் இல்லையா, பாவ குணப்படுவோம் இல்லையா, யார் சொல்கிறதையும் கேட்காம நாமளே ஒரு முடிவெடுப்போம் இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும்னு அதுக்கு ஏற்படுற தண்டனை. ஸோ இப்போ 3 வகையில் நம்மளுடைய வாழ்க்கை மிஸ் ஆகுது. குடும்பத்தோட பேச்சை கேட்காம போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. வேலை தொழிலில் அவர்களுடைய நிலைப்பாடுகளை புரிஞ்சிக்காமல் போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. கடைசியில் நம்மளுடைய இரக்க குணத்தினால, பாவம் பார்க்கக்கூடிய குணத்தினால பல பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். ஆக தீர்வுங்கிறது எங்கடா இருக்குன்னா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் மனசு நம்புது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தீர்வை கொடுத்துரும் அப்படின்னு. என் உறவுகளுக்கு தீர்வு கொடுக்கிற நேரம் இது. இந்த தீர்வு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். வாங்க, ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் அழகாக தீர்வு மட்டும் பேசுவோம். பல பனி போர்களை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நான் சொல்லும் போதே சொன்ன பாருங்க, பனி போர். பனி என்ன பண்ணும்? காலையில் இருக்கும், 10 மணிக்கெல்லாம் பனி இருக்காது. ஆனால் அந்த காலையில் நம்ம அந்த பனியை சந்திக்கிறது தான் பெரிய ட்ராக்கு. அது மாதிரி தான் நமக்கு வர பிரச்சனைகள்லாம் இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். அதனால் மேஷராசிக்காரர்கள் ஒரு பிரச்சனையாகவே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களால் தீர்க்க முடியாத ப்ராப்ளங்களே வராது. அது தீர்க்கக்கூடிய ப்ராப்ளங்களாக தான் இருக்கும். உங்களால் அதை கடந்து வரக்கூடிய ப்ராப்ளமாக தான் இருக்கும். அதுதான் உங்கள் ராசிநாதனுடைய வேலை. உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா செவ்வாய். அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுக்கு அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மனசில், உள் மனசில் ஆழமாக பதிவு ஆகுதோ அதை உடனடியாக நீங்கள் உலகத்திற்கு கொடுக்கணும், செயல்படுத்தணும். எந்த இடத்துல மேஷராசிக்கு என்ன பதிவாகும்? அதிகமாக இப்போ ஒரு விஷயத்தை பேச வேண்டாம், இப்போ ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டாம், அவனை பேச விட்டு நாம் கேட்கணும்.
இப்படி தான் மேஷத்திற்கு எண்ணம் முதல்ல உருவாகும். ஒருத்தனை பேச விடுவீங்க, அப்புறமா அவன் பேசாத அளவுக்கு நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய பலம். இந்த இடத்த நீங்கள் இந்த ஸ்பேஸை விட்டுடக்கூடாது. இன்னிலிருந்து முடிவெடுங்க. முதல்ல பேச விடுவோம். யாராக இருந்தாலும் சரி, பிரச்சனைக்கு அவனே தீர்வை கொடுத்துருவான். நம்ம எதிர்த்து மறித்து பேசும்போது பிரச்சனை பெருசாகுது. அது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், தொழில் பிரச்சனையாக இருக்கட்டும், விதி எழுதப்பட்டுட்டு விதி ஒரு பெரிய அளவில் அழுத்தி குத்திடுச்சிங்க அப்படின்னாலும் கூட கவலைப்படாதீங்க மேஷராசிக்காரர்களே. நீங்கள் ஒருத்தனை பேச விட்டீங்கன்னா அவன் பாயிண்ட் எடுத்து கொடுப்பான். அதுதான் உங்களுடைய பலம். அவனே வாயை விட்டு சிக்கிப்பான் உங்கள்கிட்ட. அப்போ பிடிக்கணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சி அவங்ககிட்ட பேசுகிறீங்கன்னு அவனுக்கு தெரியவே கூடாது. முக்கியமாக நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், இந்த வாரம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், உங்கள் சொந்தத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்திகளை கூட எடுத்த உடனே என் வீட்டில் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன் சொல்லக்கூடாது. என் பொண்ணுக்கு என் பையனுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் சொல்லக்கூடாது. ஏதாவது வரன்னு இருந்தால் சொல்லுங்களேன் கேட்கக்கூடாது. வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த வீடு தான் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது சொல்லக்கூடாது. எதிராளி யார் வேணாலும் இருக்கலாம், அது சொந்தக்காரனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், தெரிஞ்சவனாக இருக்கலாம், அவனே பேசுவான். அப்படி ஒரு வரம் பெற்றவர்கள் மேஷராசிக்காரர்கள். அவன் வாய் சும்மா இருக்காது. உங்கள் முன்னாடி வந்து உட்காந்தோடனே, ஜட்ஜு முன்னாடி உட்காந்தோடனே பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் உளறிடுவான். அவன் உளறதுக்கு நாம் டைம் கொடுக்கணும். அப்போ என்னாகும்? நீங்கள் போடுற கணக்கு சரியாகும். இதை தாங்க கடவுள் எதிர்பார்க்குறாரு. இதை தான் கடவுள் எதிர்பார்க்குறாரு. இந்த பொழுதை நீங்கள் அப்படி பிடிங்க. இதற்கு பிறகு நீங்கள் தாங்க கிங் மேக்கர். என்னை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இனிமேல் என்ன பேர்? கிங் மேக்கர். நீங்கள் எந்த விஷயத்துலேயும் முடிசூடா மன்னர்கள்ங்க. நீங்கள் பல விஷயத்தை அழகாக நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முதல் விஷயம் நீங்கள் பேசக்கூடாது. இது வரைக்கும் இப்போ ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கீங்க, ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க, ஒரு ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, உங்களோட குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, தொழிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, கொஞ்சம் திக்குமுக்காடுற சாமி அப்படின்னா பேச விட்டு பேசுங்க. ரொம்ப எளிமையான யோசனை. இதை தான் செவ்வாய்ங்கிற கிரகம் எதிர்பார்க்கும். செவ்வாயுடைய வேலை என்னென்னா உழுது பயிர் போடுறது. நீங்கள் விவசாயிகிட்ட போய் கேளுங்க, எடுத்தோன்னே பயிர் தெளிக்க மாட்டாங்க. அந்த இடத்த பக்குவப்படுத்துவாங்க. அதற்கு பிறகுதான் பயிர் தெளிப்பார்கள். அப்போ தான் அந்த பயிர் என்ன பண்ணும்? நல்லா வளரும். இடத்த நம்ம பக்கம் கொண்டு வரணும், நம்ம கைக்கு கொண்டு வரணும். இதை முதல்ல முடிவெடுங்க. உங்கள் மனப்பிரச்சனைகள்லாம் படன்னு போயிடும். உங்களுக்கு இருக்கிற பணப்பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகிடும். இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பேசக்கூடிய இந்த தருணம் உங்கள் வாழ்க்கை ஒரு சிறப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய வாக்கு. நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்களை கடவுள் அந்த முருகபெருமான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே டிப்ஸு, பேச விட்டு அதற்கு பிறகு அவன் பேசாத அளவுக்கு பேசணும். இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. அப்போ முருகன் என்ன பண்ணுறாரு? சுப்பிரமணிய சுவாமி காது கொடுத்து கேட்க வைக்க போகிறார். அதுக்கு நீங்கள் தான் ரெடி ஆகணும். இப்படி நீங்கள் ஒரு பிளான் போட்டிங்கன்னா உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம், இந்த மாசி மாதம், பங்குனி மாதம், அதாவது உங்கள் கணக்குப்படி பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல், இது உங்களுக்கு பெஸ்ட்டு சான்சஸை கொடுக்குற டைம். இந்த டைமில் நீங்களே நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கலையே, இதை இவங்கிட்ட நான் எதிர்பார்க்கலையே. நீங்கள் ஒரு அரசியல் ஆதாயம் சம்மந்தமாக எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்கும். வியாபார சம்பந்தமாக எதிர்பார்த்தீங்கன்னா நடக்கும். குடும்பத்தில் சம்பந்தமாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு உறவுகள் எதிர்ப்பில் இருந்ததுன்னா அது அப்படியே உங்களுக்கு நட்பாக மாறும். ஸோ ஒரு சுபமான வைபோகம், ஒரு சுபமான ஒரு பிளானிங், உங்கள் மன நெருக்கடிகளை தீர்க்கக்கூடிய நேரம், மனப்பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நேரம் இது. உங்களுக்கு இருக்கிற மனப்பிரச்சனைகளும் மன நெருக்கடிகளும் இந்த ஒரு செயலால் மாறும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. உங்கள் மன நெருக்கடி,
மனப்பிரச்சனை தீரப்போகுது. முருகபெருமான் அதுக்கு அருள் ஆசி வழங்குகிறார். முருகனை நம்புங்க. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம். அப்போ சுப்பிரமணிய சுவாமியோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. நல்லதே நடக்கும். வாழ்த்து. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.